என்னுடைய பேர் நாஞ்சில் சி மனோகரன், மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவனத் தலைவர். இந்த மக்கள் பசுமை இயக்கம் வந்து 2021 வந்து மார்ச் மாதம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 4 வருஷம் போயிடுச்சு. இந்த இயக்கத்தில் மொத்தம் 12,000 சமூக ஆர்வலர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும். இயக்கம் வந்து இயற்கை சார்ந்து இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டுருக்கோம். மக்களுடைய நலத்திட்ட உதவிகள், அப்புறம் முடியாதவங்களுக்கு சில மருத்துவ உதவிகள், அப்படி நிறையா விஷயங்களை எடுத்து நாங்கள் முன்னெடுத்து செய்துட்ருக்குறோம். மெயின் கான்செப்ட்டு நாங்கள் இயற்கை யாரும் அழிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் நம்ம பார்த்தோன்னா ஹைவேஸில் ரோடு விரிவாக்கம் என்ற பேரில் வந்து எவ்வளோ மரக்கன்றுகள் எடுக்கிறாங்க. ஆனால் திரும்பி வந்து மரக்கன்றுகளை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து இந்த இயக்கம் வந்து ஏதோ பேருக்காக நாங்கள் ஆரம்பிக்கல. இது வந்து ஒரு நல்ல விஷயமாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 1,00,000 மரக்கன்றுகள் நட்டுட்ருக்கோம். நீங்கள் இதுவரை எவ்வளோ மரக்கன்றுகள் நட்டு இருப்பீங்க? ஏதாவது மொத்தம் இதுவரையும் வந்து நான் ஒரு தமிழ்நாடு முழுவதும் 5,00,000 மரக்கன்றுகள் வச்சுருக்கோம். அப்புறமா வந்து இந்த நீர்நிலை குட்டைகளை வந்து சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது போன்ற பல விஷயங்கள் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறையா கல்லூரி மாணவர்கள் நிறையா சப்போர்ட் இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் பார்த்தா இப்போ தாம்பரத்தை எடுத்துக்கிட்டோம்னா தாம்பரத்தில் வந்து எஸ்ஐவிடி காலேஜ், பிரின்ஸ் காலேஜ் வெங்கடேஸ்வரா, அப்புறமா ராசி இன்ஜினியரிங் காலேஜ் பட்டப்பையில், அப்படி நிறைய காலேஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இன்னும் நமக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க. பொதுமக்கள் நிறைய இயற்கை சார்ந்தனும்போது நமக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் சார் இந்த இதில் இருப்பாங்க, இந்த மக்கள் பசுமை இயக்கத்தில்? அதான் 12,000 சமூகர்கள் இருக்கிறாங்க மொத்தம் தமிழ்நாடு முழுவதும். எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட தலைவர் மாதிரி போட்டு ஒரு அமைப்பாட்ட நாங்கள் தயார் பண்ணி நல்லபடியாக பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்ச நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா அதிகபட்சம் எங்களுக்கு வந்து ஒரு 200 பேர் 300 பேர்லாம் இருக்கிறாங்க. சார், இப்போது ஈரோடு இடைத்தேர்தல் வருது, அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? ஈரோடு இடைத்தேர்தல் இன்னைக்கு இன்னொரு 1.5 வருஷத்தில் நம்ம வந்து 2026 தேர்தலில் நம்ம சந்திக்க போகிறோம். என்னை பொறுத்தவரை இது ஒரு தேவையில்லாத ஒரு தேர்தல். இல்லை, இப்போ எதிர்கட்சி வந்து யாரும் அதை பற்றி எதிர்கட்சி சார்பாக யாரும் அங்கே போட்டியிடலை, அதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார், அதை வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவர் வந்து சரியான முடிவு எடுத்திருக்காரு. அவர் அந்த முடிவு எடுத்த காரணம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தேர்தல் ஆணையம் சரியில்லை. ஏன்னா இடைத்தேர்தல்னாலே இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சிக்காரன் தான் ஜெயிக்கிறான்னு ஒரு கண்காணிப்பு வந்திருக்கு. அது எதனால சொல்லுங்களா? மக்களோட உரிமையை பறிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி தான் நிற்குது, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குது. நம்ம நிறையா இடைத்தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம், அதுதான் நடக்குது. இன்றைக்கி அவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா, ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அங்கே பணப்பட்டுவாடெல்லாம் நிறையா நடக்கும், வாங்கும். இது வந்து நம்ம வந்து நின்று தேவையில்லாத ஒரு தேர்தல்னுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்குது. அதுவும் வந்து இதே தான் காரணம். ஏன்னா தேர்தல் ஆணையம் சரியான முறையில் இருக்கணும். உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லப்போனால் எவ்வளவோ வழக்குகள் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து இந்த வேட்பாளர் பணம் கொடுக்காரு, அந்த வேட்பாளர் பணம் கொடுக்காருன்னு சொல்லி எவ்வளவோ கம்ப்ளைண்ட் புகார்லாம் வந்திருக்குது. இருப்பும் எத்தனை இடத்து மேலே இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க, எத்தனை தண்டனை கிடச்சின்னு என்ன முடிவு தெரியல. இப்போ ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு வேட்பாளர் தேர்தல் நிற்கிறாருன்னா ஒரு பணம் பட்டோட நடக்கும்போது பிடிச்சி கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க அடுத்த நாள் காலையில் வந்து திரும்பியும் பணம் கொடுக்க பட்டோட நடக்குது. இது ஆளுங்கட்சியில் தான் நடக்குது. ஆளுங்கட்சியில் யாருன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தானே பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம். தொகுதியில் இடைத்தேர்தலோட ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இது வந்து உண்மை தானே. ஆளுங்கட்சி தவிர வேறு யார் ஜெயிக்க முடியும்? இப்போ உங்களுடைய 2026 இலக்கு என்ன சார்? 2026 உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆசை, பசுமையான ஒரு தமிழ்நாடை நான் பார்க்க நான் விருப்பப்படுறேன். உண்மையிலேயே நமது இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க பசுமையை காப்பாற்றணும். அப்புறம் நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி வந்து காலநிலை மாற்றங்கள் நமக்கு நிறையா இருக்குது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தகுந்தாறு செய்யணும். அதுக்கு எதோ நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து தொழில் தொடர்றதுக்கு ஆளை கூப்பிட்டு வரோம், அதை கூப்பிட்டு வரோம், இதை கூப்பிட்டு வரோம், அதெல்லாம் பெருசு கிடையாது. முதல்ல நம்ம மண்ணை முதல்ல காப்பாற்றணும், சரிங்களா? அப்புறமா வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம கொண்டு போனோன்னா டைவெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரச்சனையை உடனே உள்ளே கொண்டு வராங்க. மத்திய அரசு மேலே ஒரு குறைய சொல்கிறாங்க. மத்திய அரசு அப்படி என்ன தான் பண்ணி மக்கள் கேட்டால் திரும்பி அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாங்ஸ்டன் அந்த சுரங்க இது நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆனால் அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி தான் எல்லாமே அதை வந்து நம்ம இப்போ ரத்தாயிடுச்சு. ஆனால் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. சரி, இப்போது இந்த 2024 உங்களுடைய மக்கள் பசுமை இயக்க சார்பாக எல்லா மாவட்டத்துலேயும் போட்டிடுவாங்களா அப்படி? சரி, நாங்கள் வந்து போட்டியிடுவோம்லாம் சொல்ல முடியாது. அதை வந்து நாங்களாம் எதுவுமே உதவி சொல்ல முடியாது. எங்கள் ஆட்கள் எங்களுக்கு வந்து எல்லா மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க வந்து விருப்பப்பட்டால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நிற்கணும்னு விருப்பப்பட்டால் அவங்க நிற்கலாம். அதுக்கு எங்கள் மக்கள் பசுமை இயக்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சார், இப்போ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தெல்லாம் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒரு குற்றம் சாட்டுறீங்க. அதை வந்து தமிழ்நாடு அரசு நீங்கள் எந்த மாதிரி கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இன்றைக்கி வந்து ஹைவேஸ்னு இப்போ இதில் வந்து நிறைய மரங்கள் எடுக்கிறாங்க. தமிழக அரசு நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையிலேயே அதுக்காக ஒரு ஃபண்டு எப்படின்னாக்கி மரக்கன்று நடுறதுக்காண்டி ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்க, செய்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் செய்கிறாங்களேன்னு அவங்கள கண்காணிக்க யாருமே இல்லை. சரிங்களா? ஆனால் உண்மையிலேயே தமிழக அரசு வந்து உண்மையிலே பசுமையை உருவாக்கணும், பசுமை திட்டம்னு ஒன்று வண்டர்களை கொண்டு வந்தாங்க, தெரியல அவங்களுக்கு. அதில் வந்து அதேமாதிரி நிறைய விஷயங்கள் தமிழக அரசு பண்ணாமல் இல்லை. பண்ணினாலும் அதை வந்து சரியாக கண்காணிக்க சரியான ஒரு நல்ல என்ஜிஓக்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? அதை கண்காணித்து திரும்ப சரி பண்ணுறதுக்கு அந்த என்ஜிஓக்கள் ஆட்களை உள்ளே கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான்.